டெக்கீஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோங்கிறத உங்களுக்கு ஒரு ஷார்ட் கிளிம்ஸா காட்டுறேன். ட்ரஸ்ட் மீ, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என் நெஞ்சில் குடியிருக்கும் ஒரு பேரே வரலாறு, அழிச்சாலும் அழியாது அவன் தானே ஜனநாயகன். நம்ம மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் பிறக்காது. தரமன்னா தரமானவன். உன் பேரை கேட்டா உடல் உறைஞ்சே போகும். விழித்திரையில் பார்த்தா மனம் மறைஞ்சே போகும். உனக்கே ஒரு யுத்தம் இனியே, உயிரே உடல் தந்துளியே, வருவேன் ஒரு பங்க துணையே, உயிரின் உயிரே, ஒரு பேரே வரலாறு. இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ உடனே நீங்க நினைக்கலாம், என்னடா இவர் ஏதோ பொறி வச்சு பேசுறாரா அப்படின்ட்டு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கிறீங்க. அதே நேரத்துல எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். உங்க ஃபியூச்சரை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எல்லா நல்ல விஷயங்களையும் உங்களுக்காக இந்த விஜய் மாமா செஞ்சு கொடுப்பான். கான்பிடண்டா இருங்க. என்ன நண்பர்களே, வீடியோ மஜாவா இருந்துச்சா? இந்த கிளிம்ஸ் மஜாவா இருந்துச்சா? ஸோ இதுதான் இப்போ நம்ம டெவலப் பண்ண போறோம். இதை டெவலப் பண்றதுக்கு உங்கள்கிட்ட 2 ரெக்குயர்மெண்ட் தேவை. ஒண்ணு, உங்க லேப்டாப்ல ஆன்டி கிராஃபிக் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். 2 இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். வாங்க டெவலப் பண்ணலாம். நீங்க ஆன்டி கிராஃபிக் இன்ஸ்டால் பண்ணி நியூ யூசரா இருந்தீங்கன்னா உங்களோட யூஸ் இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த ஓப்பன் ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஃபோல்டர் ஸ்பேஸை சேவ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சிஎம்கிஸ்னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்றேன். இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆன்டி கிராஃபிக், அதாவது ரைட் சைட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் பேனல், அங்க நம்ம ஒர்க் பண்ற அந்த சர்ச் பார்ல நம்ம போட்டு சர்ச் பண்ணி ஒர்க் பண்ற அந்த பேனல் இருக்க வந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய ஃபைல்ஸ் வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல, அதாவது இந்த சிஎம்கிஸ்ங்கிற ஒர்க் ஸ்பேஸ்ல சேவ் ஆகும். இந்த ப்ராசஸுக்காக தான் நம்ம ஒரு நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்றோம். ஓகே, இப்போ இது உங்களுக்கு கிளவரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸ்டென்ஷன் பேனல்ல இருக்கக்கூடிய சர்ச் பாரை யூஸ் பண்ணி ப்ராம்ப்ட் போட்டு நம்மளோட HTML ஆப்பை, அதாவது இண்டெக்ஸ் HTML ஆப்பை பில்ட் பண்ண போறோம். நம்ம இங்க கொடுக்க போற விஷயம் வந்து ஒரு ப்ராம்ப்ட். ஓகேவா? ஸோ நான் ப்ராம்ப்டை பத்தி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். நம்ம இங்க யூஸ் பண்ண போற ப்ராம்ப்டுக்கு பேர் வந்து XML. பட் இது XML, அதாவது எக்ஸ்டென்ஷன் மார்க்கபிள் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இது எக்ஸாக்டான எக்ஸ்டபிள் மார்க்கப் லாங்குவேஜான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதை இன்ஸ்பயர் பண்ணி நானா கொடுக்கக்கூடிய என்னோட ஓன் லாங்குவேஜ். ப்ராம்ப்டை பத்தி உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் நான் எண்ட் ஆஃப் தி வீடியோல சொல்றேன். இப்போ நான் என்ன ப்ராம்ப்ட் போடுறேங்கிறத கொஞ்சம் கிளியரா சொல்றேன். பாருங்க. கோல் கோலன் கொடுத்து டபுள் கோட்ஸ்ல ஒரு கண்டென்ட் அங்க நான் ஃப்ரேம் பண்ணிருப்பேன். கோலுங்கிறது நம்ம என்ன பண்ண போறோம், அதாவது எய்ம். உங்களோட எய்ம் வந்து ஒரு பிஸ் ஆப்பை டெவலப் பண்ணும். ஸோ அது செட் ஆஃப் கீவேர்ட். அந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி எந்த மாதிரியான ஒரு ஆப் வேணுங்கிறது ஒரு கண்டென்ட்டா உள்ள கொடுக்குறோம். விச் மீன்ஸ் build and public this app which is CM can ask question to people. அதாவது சிஎம் வந்து பீப்புள்ஸ் கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கற மாதிரி. என்னோட ப்ரீவியஸ் நியூஸும் அதை மீன் பண்ணி தான் போயிருக்கும் இல்லையா? ஸோ அதையே நான் உங்களுக்கு டெவலப் அந்த மாடல் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ இந்த கண்டென்ட் உள்ள ஃப்ரேம் பண்ணிட்டு ரெக்குயர்மெண்ட்ஸ்னு ஒரு கீவேர்ட் கொடுக்குறோம். ரெக்குயர்மெண்ட்ஸ் மீன்ஸ் அதுல என்னென்ன ரெக்குயர்மெண்ட் வேணும். ஒரு ஆப்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஃபியூச்சர் இருக்கணும், இந்த சர்டன் ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? இன்ஸ்டாகிராம்ல எடுத்தீங்கன்னா மெசேஜ் பண்ற ஃபியூச்சர் இருக்கும், போஸ்ட் அப்லோட் பண்ற ஃபியூச்சர் இருக்கும். தென் லிங்க்டின், நம்மளோட லிங்க்டின் பாத்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுக்குற ஃபியூச்சர் இருக்கும். அந்த கனெக்ஷன் யூஸ் பண்ணி நம்மளோட கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ற ஃபியூச்சர்ஸ் இருக்கும். தென் வந்து நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் போஸ்ட் பண்ற ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஸோ லைக் இப்போ அது உங்களுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட். இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் வேணுங்கிறத நீங்க ரெக்குயர்மெண்ட்ஸ்ங்கிற ஒரு செட்ல கொடுக்க போறீங்க. ஸோ ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்து அதுல ஹைஃபன்ல வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் ஷுட் பி இன்சர்ட் அன் இமேஜ். நம்ம யூசர் இன்சர்ட் பண்ற இமேஜ் யூசர் இன்டர்ஃபேஸா இருக்கணும். ஒரு சாங் ப்ளே ஆகணும். அதாவது ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங் ஆஃப் கிஸ் ஒரு சாங் வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆகணும். அது வந்து நாம அப்டேட் பண்ற சாங் வந்து ப்ளே ஆகணுங்கிறதுனால அதுக்கு ஒரு ஃபோல்டர் செட் பண்றோம். ஸோ இதுதான் இந்த ரெக்குயர்மெண்ட் நம்ம ப்ராம்ப்ட்ல கொடுத்துறோம். இப்போ நான் இங்க போற ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்றனால யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா XML லாங்குவேஜ் தான் வேணும்னு கேட்டீங்கன்னா டோன்ட் வெரி. நீங்க உங்களுக்கு நீங்க இப்ப நீங்க இந்த ப்ராம்ப்ட் பார்த்து நீங்க ஒரு ப்ராம்ப்ட் இன்ஸ்பயர் ஆகி போடுங்க தெரியுமா? ஸோ இதோட ஒரிஜினல் XML ப்ராம்ப்ட் வந்து நீங்க ஜெமினி யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுத்துரும். தென் யூ கேன் காப்பி பேஸ்ட்.
இப்போ நம்ம ப்ரீவியஸ் ப்ராம்ப்ட்டுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபிஸ்லாஜிக் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு, இண்டெக்ஸ் HTML, தென் மோஸ்ட் ஆஃப் ஆல் அந்த திங்ஸ் ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபிஸ்லாஜிக் நம்ம கொடுக்கவே இல்லை, நம்ம எந்த ஒரு கொஸ்டினுமே உள்ள இன்சர்ட் பண்ணல. ஸோ இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன் கிஸ். ஸோ அந்த கிஸ்ல இருந்து என்ன பண்ணிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின்ஸ் ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்குது. ஸோ அதனாலதான் அந்த கிஸ்லாஜிக் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் கொடுக்காம ஜென்ரேட் ஆகுது. அட் தி சேம் டைம் அது இல்லைன்னா கூட வேற என்ன இருக்கலாம்னா, அதோட ஹாலுசினேஷன் அதுவே கூட கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ரெடி பண்ணி கூட கிறிஸ்லாஜிக் ஜென்ரேட் ஆகலாம். இப்போ வந்து நமக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் ஜென்ரேட் ஆயிருச்சு. பட் நம்மளோட லெஃப்ட் சைடு விண்டோல வந்து எது காட்டுனா ஸ்னாப்ஷாட் மட்டும் தான் காட்டுதே தவிர மற்ற ஃபைல்ஸ், அதாவது இண்டெக்ஸ் HTML, கிறிஸ்லாஜிக், தென் ஸ்கிரிப்ட் CSS எல்லாம் காட்டல. எதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளோட ஃபோல்டர், நம்ம ஒர்க் ஸ்பேஸ்ல சேவ் பண்ணி வச்சுள்ள ஃபோல்டர்ல அந்த இடத்துல போய் பார்த்து இண்டெக்ஸ் HTML சேவ் ஆகுன்னு பார்த்து வந்துருவோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதே ஸ்னாப்சாட் தான் இந்த ஒர்க் ஸ்பேஸ்லயும் வந்து சேவ் ஆயிருக்கு. ஸோ வந்து அங்க ஜென்ரேட் ஆன ஃபைல்ஸ் இங்க அப்டேட் ஆகல. இங்க அப்டேட் ஆன மட்டும் தான் நம்மளால இண்டெக்ஸ் HTML ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஆன்டி கிராவிட்டி எக்ஸ்டென்ஷன் பேனல்ல வந்து என்ன பண்றோம்னா, ப்ராப்ளம், அதாவது என்ன பண்றோம்னா, அப்டேட் ஆகலங்கிறத ஒரு ப்ராம்ப்டா கொடுக்குறோம். அதை வந்து அப்டேட் பண்ணு, நம்ம ஃபோல்டர்ல அப்டேட் பண்ணுங்கிறத ஒரு ப்ராம்ப்டா கொடுத்து ஜஸ்ட் அதை கிளிக் கொடுத்தோம்னா நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஸ்பேஸ்ல அப்டேட் ஆயிரும். நம்ம கிளிக் கொடுத்துட்டேன், ரெஸ்பான்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆஃப்டர் த ரெஸ்பான்ஸ் வில் கண்டினியூ. இங்க எல்லா ஃபைல்ஸுமே வந்து ஒர்க் ஸ்பேஸ்ல அப்டேட் ஆனதா காட்டுது. இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்றோம்னா, நம்ம இண்டெக்ஸ் HTML போகலாம். அதுக்கான அவசியமே இல்லை, ஏன்னா இங்கே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட் விண்டோல வந்து எதுவுமே அப்டேட் ஆகாம ஜஸ்ட் இந்த ஸ்னாப்ஷாட்டோட இருந்துச்சு. பட் இப்போ அதுக்கான ஃபைல்ஸ் எல்லாம் அப்டேட் ஆயிருக்குன்னு காட்டுது. ஆனா இங்க ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முதலே சொன்னல, கிறிஸ்லாஜிக் ஜென்ரேட் ஆகும் போதே என்னோட ப்ரீவியஸ் ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணி தான் இந்த ஆப் மறுபடியும் ரீஜென்ரேட் பண்ணிருக்குங்கிறது. அதுக்கு வந்து என்னன்னு விஷயம் கேட்டீங்கன்னா, ஆமா, நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட்ல நமக்கு ஒரு குவிஸ் ஆப் வேணுங்கிறதும், அதுக்கப்புறம் வந்து அதுல நம்மளோட ஆடியோவும் நம்மளோட யூஐயும் ஜென்ரேட் பண்ற மாதிரி தான் கேட்டோம். பட் இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆடியோ செட்ல இருந்து எல்லாமே அந்த என்னோட ப்ரீவியஸ்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ வந்து இது வந்து என்னோட ப்ரீவியஸ் குவிஸை வச்சு தான் ஜென்ரேட் பண்ணிருக்கு இந்த ரெஸ்பான்ஸை. இப்போ நம்ம ஒர்க் ஸ்பேஸ்ல இண்டெக்ஸ் இருக்கு, அந்த இண்டெக்ஸை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு விஷயம் என்னன்னு தெரியும். என்னோட இண்டெக்ஸை நான் கிளிக் பண்ணிட்டேன், இப்போ அது உள்ள போகுது. சேம் இமேஜ் எல்லாமே கிரியேட் ஆயிருக்கு, பிரச்சனை இல்லை. நான் இதை வச்சு உங்களுக்கு ஒரு மாடல் சொல்லி கொடுத்துடலாம், இட்ஸ் நோ ப்ராப்ளம். இதுல வந்து நம்ம எப்படி இது விஷயங்களை ரிமூவ் பண்ண, நம்மளோட ஆடியோ ஃபைல்ஸ் எப்படி இதுல ஆட் பண்றது, எப்படி அப்டேட் பண்றதுங்கிறத நான் இதை வச்சு ஒரு மாடலா சொல்லி தந்துடுறேன். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க வந்து ஜென்ரேட் பண்றது மேபி கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே ப்ரொசீஜர் எல்லாம் ஒண்ணுதான். என்னோட ப்ரீவியஸ் கிஸ்ல பாத்தீங்கன்னா அப்லோட் ஃபைலுங்கிற ஒரு இமேஜ்ங்கிற ஆப்ஷன் இருக்கு. தென் வந்து கிரியேட் யுவர் ஆன் கிஸ்ல நின்றுருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல அப்டேஷன் எப்படி பண்ணலாம்ங்கிறத நான் சொல்லிடுறேன். இது உங்களுக்கு சொல்லும் போதே உங்களுக்கு மேக்சிமம் விஷயம் என்னங்கிறது புரிஞ்சிடும். தென் வந்து நீங்க ஓனா ஜென்ரேட் பண்ணதுக்கு ரெடி ஆகலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த கிரியேட்டிவ் ஆன் கீஸுக்கு மேல, விச் மீன்ஸ் அந்த ஸ்டார்ட் கீஸுக்கு மேல வந்து இது இருக்கு இல்லையா, அப்லோட் யுவர் இமேஜ்ங்கிற, அதை இப்போ நம்ம ரிமூவ் பண்ண போறோம் ஒரு ப்ராம்ப்ட் போட்டு. கோல்னு கொடுத்து என்ன பண்ணேன்னா, ரிமூவ் த அப்லோட் இமேஜ்னு கொடுத்து அந்த ஆப்ஷன் மட்டும் ரிமூவ் பண்ணுங்க மாதிரி நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்க போறேன். அந்த ப்ராம்ப்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு ஆப்ஷன் ரிமூவ் ஆயிரும். நம்ம ஃபைனல் ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் ஆயிருச்சு. இப்போ இண்டெக்ஸ்குள்ள போனா ரிமூவ் ஆயிருக்கான்னு தெரிஞ்சிடும். எஸ், ரிமூவ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இப்போ நான் நேம போடுறேன், நேம போட்டு ஸ்டார்ட் கீஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஆடியோ ஃபைலை அப்டேட் பண்ணணும், விச் மீன்ஸ் ஆடியோ ஃபைலை மாத்தணும். அதாவது இப்போ வந்து அந்த ஃபைல அதான் சொன்னேன் இல்லையா, நான் இதுல பண்ண தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட ப்ரீவியஸ் ஃபைல்ஸே அப்லோட் ஆயிருக்கு. அதான் இதுல பிரச்சனையே. நான் இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் கொடுத்தா என்ன விஷயம்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ஆடியோ ஃபைல் மாத்த போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஃபோல்டர்ல போய் நம்ம ஒர்க் ஸ்பேஸ்ல என்ன பண்றோம்னா, ஆடியோ கிளிக் பண்ணி இப்போ அதுல ஒரு பேரோ வரல ஒரு சாங் வந்து அப்டேட் ஆயிருக்கு. அதை நீங்க டெலிட்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். இப்போ உங்களுக்கு என்ன சாங் தேவையோ அதை அங்க காப்பி பேஸ்ட் பண்ணா போதும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு சாங் வந்து காப்பி பேஸ்ட் பண்றேன். டவுன்லோட்ஸ்ல போய் நான் உங்க விஜய் உயிரினவரணும் சாங்கை காப்பி பண்ணிட்டு அதை அப்படியே நம்ம சிஎம்பிஎஸ் ஃபைலுக்குள்ள போய் அதுல இருக்கிற ஆடியோக்குள்ள போய் நான் பேஸ்ட் பண்ண போறேன். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்மளோட ஆன்டி கிராவிட்டிக்குள்ள வந்துடும். ஆன்டி கிராவிட்டி ஒர்க் ஸ்பேஸ்ல நம்ம எக்ஸ்டென்ஷன் பேனல்ல என்ன கொடுக்கணும்னா, இப்போ அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட், நான் இப்போ செகண்டா அப்டேட் பண்ண நான் செகண்டா ஆட் பண்ண சாங் வந்து நீ யூஏல அப்டேட் பண்ணு நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். இப்போ ரெஸ்பான்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அக்செப்ட் ஆல் கேட்குது, கொடுத்தாச்சு. தென் வந்து ஃபைனலா ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு நம்ம ரெஸ்பான்ஸ். இப்போ நமக்கு ஃபைனல் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம சிஎம்கி அந்த ஃபோல்டருக்குள்ள போய்
இண்டெக்ஸ் கிளிக் பண்ணி நம்மளோட சாங் அப்டேட் ஆயிருக்கான்னு பார்க்க போறோம். ஜோக்கு ஸ்டார்ட் கீஸ் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிட்டுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் இமேஜாக இருக்கட்டும் இல்லை கொஸ்டினாக இருக்கட்டும் இப்படி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓ நம்மளோட கொஸ்டின்ஸை எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க பார்த்துடலாம். இது வந்து நான் குவிஸ் லாஜிக் மூலயமா, அதாவது நீங்க உள்ள அந்த மிடில் பேனல் இருக்கு பாத்தீங்களா, அங்க நான் உங்களுக்கு குவிஸ் லாஜிக்ல குவிஸ் ஜென்ரேட் இருக்குல்ல, அந்த குவிஸ்ல இருக்கிற ஏதாச்சும் 1 or 2 more கொஸ்டின்ஸ் சேஞ்ச் பண்ணா எப்படி சேஞ்ச் பண்ணலாம்ங்கிறதா நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஒன்றும் இல்லை, இப்போ நான் செகண்ட் கொஸ்டின் எடுத்துட்டு அதை அப்படியே நான் எரேஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் வந்து போட போறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, வாட்ஸ் யுவர், இது வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் சிஎம் பார்த்து கேட்குற மாதிரி, வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான் இன் பாலிடிக்ஸ் கேட்டா அதுக்கு நான் 2 ஆப்ஷன் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பிஎம் ஆகும், செகண்ட் ஆப்ஷன் வந்து இல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் 5 இயர்ஸ்ங்கிறதையும், செகண்ட் ஆப்ஷன் வந்து பிஎம்ங்கிறதையும் கொடுக்க போறேன். குவிஸ்லாஜிக்கு போய் கொஸ்டின் எழுதி முடிச்சாச்சு, அதுக்கு ஆப்ஷனையும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து நான் கொடுத்த கொஸ்டினை, அதாவது நம்ம குவிஸ்லாஜிக்ல செகண்ட் கொஸ்டினை அப்டேட் பண்ணு, இப்போ நான் கொடுத்து அப்டேட் பண்ணுங்கிற நான் ஒரு ப்ராம்ப்டா கொடுக்க போறேன். அந்த ப்ராம்ப்ட் கொடுத்து ஜென்ரேட் ஆகி போயிட்டு இருக்கு ரெஸ்பான்ஸ். இப்போ நமக்கு ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஏஐக்குள்ள போலாம். ஏஐல செகண்ட் கொஸ்டின் வந்து அப்டேட் ஆயிருக்கு. மேத்ஸுக்கு இதுதான் ஃபார்முலாங்கிற மாதிரி, ப்ராம்ப்ட்டுக்கு இதுதான் மெத்தடு. வந்து இல்ல எனக்கு ஹோல் கொஸ்டினாவே அப்டேட் பண்ணா நம்மளோட எக்ஸ்டென்ஷன் பேனல்ல வந்து நீங்க ரிமூவ் ஆல் கொஸ்டின்ஸ் கொடுத்து உங்களோட கொஸ்டின்ஸ் நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் எல்லா விஷயத்தையும் ஸ்பூன் ஃபிட் பண்ண விரும்பல. இப்போ அந்த கொஸ்டின் அப்டேட் பண்ண வச்சு உங்களுக்கு என்ன பண்ணுங்கிற விஷயம் கிளியரா புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டெப்ளாய்மெண்ட் அண்ட் பேக் அண்ட் இன்டெகிரேஷன், டேட்டாபேஸ் இன்டெகிரேஷனுக்குள்ள போகலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது நம்மளோட ரெஸ்பான்ஸ், அதாவது நீங்கள் ஜென்ரேட் பண்ண கிஸோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு சென்ட் ஆகும். ஸோ அதுக்கு இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா, எனக்கு ஒரு நான் வந்து வாட்ஸ்அப் இன்டெகிரேஷன் தானே வச்சிருந்தேன். ஸோ அதே வாட்ஸ்அப் இன்டெகிரேஷன்லேயே போகிறேன். ஸோ எனக்கு வாட்ஸ்அப்பில் ரெஸ்பான்ஸ் வரணுங்கிறத நான் ஒரு ப்ராம்ப்டாக கொடுக்குறேன். அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ அக்செப்ட் ஆல் கொடுத்தா ஓகே ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நமக்கு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பிளானாக கேட்குறேன். ஸோ நான் இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் கேட்குறேன். கிவ் மேன் இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் ஹவு இட் ஒர்க்ஸுங்கிற மாதிரி நான் கேட்குறேன். ஸோ அது நமக்கு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் கொடுக்கும். இப்போ நமக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் வந்து இது கொடுத்துருச்சு. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பிளான்ல ஃபர்ஸ்டே வந்து என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட டிஃபால்ட்டான, அதாவது ஃபர்ஸ்ட் நான் ஒரு குவிஸ், அதாவது இப்போ ரெடி பண்றதுக்கு முன்னாடி நான் டெப்ளாய் பண்ண குவிஸ்ல இருந்து டிஃபால்ட்டான டீடைல்ஸ் எடுத்துக்கிறத ஃபர்ஸ்ட் இதுல சொல்லியிருக்கும். செகண்ட்ல வந்து இது எப்படி நீங்க ஒரு சென்ட் பண்ணலாம், இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கும். ஆக்சுவலி இதுல நீங்க சின்ன டிஃபிகல்ட்டிஸ் நீங்க வந்து டெவலப் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணீங்க. அதாவது இப்போ நான் கொடுத்தேன் இல்லையா, இதுல வந்து அது உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் கேட்கும். ஸோ உங்க மொபைல் நம்பர் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வாட்ஸ்அப் இன்டெகிரேஷன் வந்து அது கிரியேட் பண்ணி கொடுத்துரும். நீங்க அது மட்டும் பண்ணுங்க. தென் வந்து இப்போ வாட்ஸ்அப் நம்பர் இன்டெகிரேட் பண்ணதுனால நமக்கு என்ன ஆகும்னா, ரெஸ்பான்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீங்க ப்ரீவியஸ் அந்த பீஸ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ இது நாம இப்போ உங்களுக்கு இன்டெப்தா சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ நமக்கு சென்ட் ஆகிறதுக்கு ஒரு மீடியம் இருக்கு. இப்போ அந்த மீடியம்கான பேக் எண்டும் டெப்ளாய்மெண்ட்டுக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டா போயிடலாம். பேக் எண்ட்னாவே ஃபர்ஸ்ட் திங் டேட்டாபேஸ். நீங்க கிரியேட் பண்ண குவிஸை யார் யார் வந்து அட்டன் பண்ணிருக்காங்கிற டேட்டாபேஸ். ஸோ அந்த டேட்டாபேஸை நம்ம ஃபயர்பேஸ் யூஸ் பண்ணி எப்படி இன்டெகிரேட் பண்றதுங்கிறதான் பார்க்க போறோம். இப்போ ஃபயர்பேஸ் யூஸ் பண்ணி எனக்கு டேட்டாபேஸ் இன்டெகிரேட் பண்ணி கொடுன்னு நான் ஆன்டிகிராஃப்ட் கிட்ட கேட்கறேன். ஸோ அது நமக்கு இப்போ ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பிளானும் என்ன பண்ணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லும். ஸோ அந்த ஸ்டெப்ஸை வச்சு நம்ம டேட்டாபேஸ் இன்டெகிரேட் பண்ணிடலாம். நமக்கு ஃபைனல் ரெஸ்பான்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருச்சு. பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ப்ரீவியஸா ஒரு கிஸாப் வந்து டெவலப் பண்ணல. ஸோ அந்த கிஸாப்போட டேட்டாபேஸை யூஸ் பண்ணி இது இன்டெகிரேட் பண்ண சொல்லுது. பட் அது முடியாது. பட் நம்ம இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஃபயர்பேஸ் கன்சோல்னு ஒரு வெப்சைட்டுக்குள்ள போகலாம். இப்போ நான் கூகுள் போய் ஃபயர்பேஸ் கன்சோல்னு போடுறேன். ஸோ கன்சோல் கொடுத்ததுக்கப்புறம் வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன். ஃபர்ஸ்ட் லிங்க் டச் பண்ணி அதில் வந்து ஃபயர்பேஸ் கன்சோல்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்க. பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா லோட் ஆகுது. லோட் ஆகட்டும். நீங்கள் இங்கே கிரியேட் ஏ நியூ ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட் கொடுங்க. அதுக்கு ஒரு நேம் கொடுங்க. நான் சிஎம் கிஸ்ன்னு கொடுக்குறேன். கண்டினியூ கொடுங்க. தென் வந்து அப்படியே கீழே வந்து கண்டினியூ கொடுங்க. அப்புறம் கீழே வந்து கண்டினியூ. தென் வந்து செலக்ட் ஆன அக்கௌண்ட் கேட்குறவோ ஃபயர்பேஸ் டிஃபால்ட் அக்கௌண்ட் கொடுங்க. கொடுத்தாச்சு. தென் வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிரும். எஸ், இப்போ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. இப்போ கண்டினியூ கொடுத்துடலாம். கண்டினியூ கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அந்த சிஎம் கியூஸ் நமக்கு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ அதை கிளிக் பண்ணி உள்ள போய் அதுல வந்து ஆட் ஆப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆட் ஆப்பை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து வெப் ஆப் கொடுங்க. அதாவது அந்த சிம்ல வந்து வெப் ஆப்னு கொடுத்தீங்க. வெப் ஆப் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நிக்நேம் கொடுங்க. நான் வந்து அதே சிஎம் கியூஸ்னே கொடுத்துறேன்.
சிஎம் கியூஸ்னு கொடுக்குறேன். தென் வந்து ரெஜிஸ்டர் ஆப் கொடுத்தீங்கன்னா ஆப் ரெஜிஸ்டர் ஆயிரும். நீங்க வந்து ஒரு ஆப்பா இல்லாம நீங்க ஒரு HTML ஃபைல் ரெடி பண்றீங்க. ஸோ நீங்க வந்து யூஸ் ஸ்கிரிப்ட் டேக் ஆப்ஷன் கொடுக்கணும், அதாவது செகண்ட் ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ வந்து செகண்ட் ஆப்ஷன் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணி என்ன பண்ணீங்கன்னா ஆன்டி கிராவிட்டி கிட்ட காப்பி பேஸ்ட் பண்றீங்க. ஸோ நான் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ண போறேன். ஜஸ்ட் அதுக்கு இப்போ ரெஸ்பான்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இப்போ நமக்கு ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் ஆயிருச்சு. இப்போ நமக்கு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் கொடுத்துருக்கு. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பிளான்ல என்ன சொல்லிருக்குன்னு கேட்டீங்கன்னா, எகைன் வந்து நம்ம அந்த ஃபயர்பேஸ் கன்சோல் வெப்சைட் குள்ள போயிட்டு நம்ம வந்து ஒரு ஃபயர் ஸ்டோர் டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஃபயர் ஸ்டோர் டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஃபயர்பேஸ் கன்சோல் வெப்சைட் குள்ள போய் அங்க இருக்கிற சர்ச் பார் டபுள் டேப் பண்ணீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி லெஃப்ட்ல ஒரு இது ஓப்பன் ஆகுதா, அதில் டேட்டா பேஸ் அண்ட் ஸ்டோரேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபயர் பேஸ்னு ஒரு ஃபயர் ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஃபயர் ஸ்டோரை கிளிக் பண்ணீங்கன்னா அது லோட் ஆகி உங்களுக்கு கிரியேட் டேட்டா பேஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். நம்ம கிரியேட் டேட்டா பேஸ் கொடுத்து ஒரு டேட்டா பேஸ் இப்போ கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடிஷன் அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இருக்கட்டும். தென் வந்து நம்ம எந்த லொகேஷன்ல நமக்கு டேட்டா பேஸ் ரன் ஆகும்னு கேட்பாங்க, அந்த லொகேஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மோட டெஸ்ட் மோட்னு கேட்கும். ஆன்டி கிராவிட்டி நம்ம டெஸ்ட் மோட்ல தான் சொல்லியிருக்கு. ஸோ நம்ம டெஸ்ட் மோட் கொடுத்துக்கலாம். டெஸ்ட் மோட் கொடுத்து கிரியேட் கொடுத்துட்டீங்கன்னா டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ நமக்கு வந்து டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆயிருச்சு. இப்போ கிரியேட் ஆகி இப்போ காட்டுது. இதுல மேல ரூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அங்க ஆன்டி கிராவிட்டி நமக்கு கொடுத்த கோட பேஸ்ட் பண்ணணும். ஆன்டி கிராவிட்டி வந்து ரூல்ஸ்க்கு நமக்கு ஒரு கோட் கொடுத்துருக்கும். அதாவது ஸ்டெப் 3ல கன்ஃபிகர் அண்ட் செக்யூரிட்டி ரூல்ஸ் ஒரு கோட் கொடுத்துருக்கு இல்லையா, அந்த கோட் என்ன பண்ணணும்னா காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரா இப்போ ஃபயர்பேஸ் கன்சோல் வந்து அதில் ரூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரூல்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி லோட் ஆகுது. லோட் ஆயிருச்சு. அதில் அந்த இதை வந்து டெலிட் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணுங்க. இப்போ நான் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்து காப்பி பண்ணிட்டேன். தென் அதை பப்ளிஷ் கொடுத்துருணும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ உங்களுக்கு டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிருச்சு. அகைன் வெளியே வந்தீங்கன்னாவோ இல்லை ஃபயர் ஸ்டோருக்குள்ள போனீங்கனாலும் உங்களோட டேட்டா பேஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த டேட்டா பேஸ்ல தான் யார் யார் உங்க குவிஸ் அட்டன் பண்றாங்கிற டேட்டா ஸ்டோர் ஆக போகுது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் டெப்ளாய்மெண்ட். ஏதாச்சும் ஒரு சர்வர் யூஸ் பண்ணி நம்ம டெப்ளாய் பண்ணணும். இப்போ நான் கூகுள் ஓப்பன் பண்ணி நெட்லிஃபைன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல வந்து நம்ம அதை டெப்ளாய் பண்ணி ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் நெட்லிஃபை கொடுக்குறேன். நெட்லிஃபைக்குள்ள போய் லாகின் கொடுத்துட்டு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். கொடுத்தாச்சு. உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி ஓப்பன் ஆகும் இல்லையா. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நெட்லிஃபை யூஸரா இருந்தீங்கன்னா நீங்க லாகின் பண்ற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு டீம் ரெடி பண்ணிக்கோங்க. நீங்க வந்து இப்போ எப்படி இதை டெப்ளாய் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரைட்டா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ப்ராஜெக்ட் ஃபோல்டர்னு இருக்கும். ஸோ அது கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இப்போ நான் சிஎம் கியூஸ்னு இங்கே கொடுத்துருக்கேன்ல, அந்த சிஎம் கியூஸ் அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். அந்த ஃபோல்டரோட அப்படியே ஆட் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அது வந்து டெப்ளாய் ஹோஸ்ட் ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ரெஸ்பான்ஸ் போட போகிறேன். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து என்னோட டேட்டா பேஸில் சேவ் ஆயிரும். ஸ்டார்ட் பேஸ் கொடுத்துட்டேன். இப்போ நான் கியூஸ் போட போகிறேன். ஸோ நான் கியூஸ் அட்டன் பண்ணி முடிச்சிட்டேன். என்னோட ரெஸ்பான்ஸ் வந்து டேட்டா பேஸ்ல சேவ் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஒன் யார் யார் உங்க குவிஸை வந்து அட்டன் பண்றாங்களோ அவங்களோட டேட்டால வந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆயிரும். தென் வந்து எப்படி நீங்க குவிஸ் ரெஸ்பான்ஸ் எடுப்பீங்கன்னா, நீங்க நெட்லிஃபைல உங்க ப்ராஜெக்ட் ஃபோல்டர் அப்லோட் பண்ணிருக்கீங்கல்ல, அது ஒரு லிங்க் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு லிங்க், அதாவது ஆஸ்டவுண்டிங் ஒரு லிங்க் காட்டுது பாத்தீங்களா, அந்த லிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா அவங்க அதை அட்டன் பண்ணி அந்த குவிஸ் ஆகும். அந்த குவிஸ் அவங்க வந்து அட்டன் பண்ணுவாங்க. அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஃபயர் பேஸ்ல வந்து சேவ் ஆயிரும். உங்களுக்கு ஆன்டி கிராவிட்டி யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்றது, அதை டெப்ளாய் பண்றது, அதுக்கான டேட்டா பேஸ் எப்படி இன்டெகிரேட் பண்றதுங்கிற விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க நம்ம முக்கியமா யூஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க கிளவரா அண்ட் கிளியரா இருந்துங்க. உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் ஒரு நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா லேப்டாப்லேயே நோட்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்குயர்மெண்ட்டை எழுதுங்க. ரெக்குயர்மெண்ட் எழுதுறதுதான் நீங்க எந்த மாதிரியான ப்ராம்ப்ட் கொடுக்கலாம்ன்றத உங்களுக்கு கிளியரா தெரியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க டெவலப் பண்ண போகணும். நான் சொன்ன மாதிரி நோட்ஸ்ல உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னங்கிறத நீங்க எழுதி பழகுங்க. அப்படி எழுதி பழகிறப்பதான் நீங்க ப்ராம்ப்ட்ல ஸ்ட்ராங் ஆவீங்க. இன்னொன்னு வந்து XML லாங்குவேஜ் பத்தி சொல்லியிருப்பேன் இல்லையா, நீங்க உங்க ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணி ஜெமினில எனக்கு இது ஒரு XML, அதாவது எக்ஸ்டென்ஷன் மார்க்அப் ஃபார்மேட்ல எனக்கு ஒரு ப்ராம்ப்டா கொடுன்னு சொல்லி
அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி நீங்க ஆண்ட்ராய்டில் பேஸ் பண்ண கூட உங்களுக்கு எஃபிஷியன்டான ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் கன்க்ளூஷனுக்குள்ள வந்தாச்சு. என்னோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ். Techie, Joe!